ஒரு துறவி காட்டு வழியே நடந்து வந்து கொண்டிருந்தார். அப்போது ஒரு மனிதன் அங்கிருந்த மரம் ஒன்றில் கயிறு ஒன்றை மாட்டி சுருக்கு போட்டுக் கொண்டிருந்தான். ஒரு சில வினாடிகளில் அவன் கழுத்தை அதனுள்ளே நுழைத்து துவாக்கில் தொங்க தயாரான போது, நில் என்று கம்பீரமாக உத்தரவிட்டார் துறவி. அவன் கண்களில் இருந்து கண்ணீர் பெருங்கெடுத்து ஓடியது. என்ன காரணத்தால் இந்த மாதிரி தவறான முயற்சியில் ஈடுபடுகிறாய் என்று கேட்டார் துறவி. சுவாமி, என் வாழ்க்கை முழுவதும் கண்ணீர். பிறந்ததிலிருந்து துன்பம், துயரம், வறுமை. எனக்கு இவ்வுலகில் வாழத் தெரியவில்லை. நான் நேர்மையானவன், உண்மையானவன். எனக்கு பணம் சம்பாதிக்க தெரியவில்லை. எனவே அவ்வப்போது பட்டினி. வேலை செய்யும் இடங்களில் என் உழைப்பு சுரண்டப்படுகிறது. என் கூலி குறைக்கப்படுகிறது. எனக்குரிய கூலியை காலம் தாழ்த்தி தருகின்றனர் அல்லது அலைய விட்டு தருகின்றனர். கூலி வாங்க நான் அலையும் போது செலவுக்கு வேண்டிய தொகை என் குடும்பத்தின் 3 நாட்கள் சாப்பாட்டு செலவு. இப்படி எத்தனையோ சொல்லலாம். நான் ஏழையாகவே உள்ளேன். ஏழையாக இருப்பதை குற்றமாக எண்ணவில்லை. வாழ்நாள் முழுவதும் இந்த துன்பங்களையும் துயரங்களையும் என் கடின உழைப்பால் போக்க முடியவில்லை. எனவே தான் சாக முயற்சித்தேன். நீங்கள் தடுத்து விட்டீர்கள் என்று கதறினான். மகனே, நான் கேட்கும் கேள்விக்கு நீ பதில் சொல். உலோகங்களிலேயே தூய்மையான ஒரு பொருள் என்று பாமர மக்களால் மதிக்கப்படுகிறது. ஆனால் அது விலை அதிகம். அதை ஆபரணமாக்க மனிதர்கள் முயலும் போது என்ன செய்கின்றனர்? நெருப்பில் போட்டு உருக்கி, சுத்தியால் தட்டி, நீட்டி, வளைத்து, பின் சிறு உளியனால் செதுக்குகின்றனர். மீண்டும் நெருப்பில் இட்டு காய்ச்சுகின்றனர். சாதாரண உலோகமான தங்கம் மற்ற உலோகங்களை எல்லாம் விட விலை உயர்ந்தது. தூய்மையானது என தெரிந்திருந்தாலும் அதை எவ்வாறெல்லாம் பாடுபடுத்துகின்றனர். பயிர்களில் இனிமையானது கரும்பு என்பது உண்மைதான். அதைத்தான் நசுக்கி, கசக்கி, பிழிந்து, சாறு எடுத்து பின் வடிகட்டுகின்றனர். ஆகவே நாம் இதிலிருந்து தெரிந்து கொள்ளக்கூடிய படிப்பினை என்ன? நல்லவற்றுக்கு இப்படிப்பட்ட துக்கமான, கவலை தரக்கூடிய அனுபவங்கள் எல்லாம் உண்டாவது சகஜமான விஷயமே. இதனால் விளைவது நன்மையே தவிர வேறு எதுவும் இல்லை. சாதாக நல்லவர்கள், நாணயம் மிக்கவர்கள், நேர்மையானவர்கள், உண்மையை பேசுபவர்களுக்கெல்லாம் இவ்வாறு சோதனைகள் நேரிடுவது சகஜம். அறிவாளிகள் இதை பொருட்படுத்த மாட்டார்கள். ஆகவே இந்த சோதனைகளை தாங்கு. முடிவில் நன்மையே கிடைக்கும். வீட்டுக்குப் போ. உன் கடமையைச் செய். பலனை எதிர்பாராதே. அந்த பலன் வித்தியாசமான வடிவத்துடன் நீ எதிர்பாராத நாளில் எதிர்பாராத மனிதர் வடிவத்தில் வந்து உன்னை காக்கும் என்று அவனை ஆசிர்வதித்து அனுப்பினார். தெளிந்த மனதுடன் வீடு திரும்பினான் மனிதன்.